ஆரம்பிக்கும். தொட்டு சொல்லுங்க. அவுட் இல்ல. ஆடுறது ஜானியாச்சே. இது என்ன விளையாட்டு? கிரிக்கெட் விளையாட்டு. யாரா இருக்க? எம்ஆர்எஃப்க்கும் பிரிட்டானியாவுக்கும். ஆமா, இதுல ஜானி என்ன பண்றான்? காலையில வந்தா நான் 100 அடிக்கிறவரையும் போடுங்க, அப்புறம் நீங்க விளையாடலாம் அப்படின்ட்டு காலையில இருந்து ஆடிட்டு இருக்கேன். 96 அடிச்சு புட்டா இன்னும் 4 அடிக்க மாட்டானே? ஏன் அடிக்க மாட்டான்? காலையில இருந்து 26 தடவை அவுட் ஆயிருக்கேன். ஜானி, இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடாருமா? சார் போட பாருங்க சார். 100 அடிச்சிட்டு வரேன் சார். ஓகே. உங்க யாரு கை காட்டுறாங்க, நீ கை காட்டுறீங்க மக்களுக்கு? ஆமா, பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ண மாதிரி பொறாம சார் உங்களுக்கு. கை உள்ள வை, ஹேண்ட் இன்சைட். உள்ள வா. வண்டிக்கு என்னாச்சு? நல்லா ஸ்டார்ட் ஆகும் சார். போடு. என்ன சார், எங்க போற? வண்டி எனக்காக நிக்கலையா? வண்டி ரிப்பேர். ஐயா, என்ன வண்டி சார் இது? பாக்ஸ் வெஹிக்கிள். அப்படின்னா டப்பா வண்டி. அப்ப இப்ப எப்படி? தள்ள ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க உட்காருங்க சார், நான் தள்ளுறேன். தள்ளுற மாதிரி தள்ளுச்சு பாக்குறேன். நீ ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர் பேசுறேனே. நீ ஸ்டீரிங் எப்படி நாங்க தள்ளுறோம்? என்ன சார் சொல்றீங்க? நீ ஸ்டீரிங் எப்படி நாங்க தள்ளுறோம்னு சொல்றேன். தெய்வம் சார் நீங்க. நல்ல பையன், குட் பாய். ஏ அசகி தள்ளு. ஐலசா. ஏ அமுகி தள்ளு. ஐலசா. ஏ ஜோரா தள்ளு. ஐலசா. ஏ தள்ளு தள்ளு. ஐலசா. நான் தப்பிச்சு போறேன். ஐலசா. ஏ ஜாலி ஜாலி. ஐலசா. தேங்க்ஸ் பா. ஐலசா. டாடா டாடா. ஐலசா. என்ன அழகா வண்டி ஓட்டுறான் பாத்தியா? நீயும் ஓட்டுறிய. இந்த மாதிரி ஆளு தான் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. சார் அவன் தப்பிச்சு போறான். அப்பவே சொல்லு நினைச்சேன் சார். அப்ப நினைச்சது இப்ப ஏன் சொல்றேனே? வேலை காலி. இல்ல சார். ஐயா வர. ஐயா வணக்கம். ஐயா வர. வணக்கம் சார். வணக்கம் சார். எதுக்காகடா இப்படி கூட்டம் போட்டு நிக்கிறீங்க? நாங்க ஜானியை ஜாமீன்ல எடுக்க போறோம் சார். அப்ப ஜானி உள்ளதா இருக்கான். டேய் ஜானி, என்னடா இது விளையாட்டு? சார், இதுக்கு பேர் தான் கிரிக்கெட், மட்டை விளையாட்டு. ஷட் அப். டேய், நான் கூட்டத்தை கண்டினியூ பண்றேனே. ஆமா, உன் மனசுல என்ன பெரிய ஏரியா தாதா நினைப்பா? என்ன சார், இந்த ஜானி பத்தி தெரியாத உங்களுக்கு? இல்ல, எதுக்குடா அவ்வளவு கூட்டம்? அந்த கூட்டத்தை முதல்ல கலைஞ்சு போ சொல்லு. எங்கள் அண்ணன் அஞ்சா நெஞ்சன், இரும்பு தலையன். அமிக்கு வசிக்கடா. ஐயோ, கோட் ரூபாய்க்கு எந்த கத்து கத்துறானுங்க? உள்ள இன்ஸ்பெக்டர் என்ன காட்சி காட்சின்னு காய்ச்சறான். போங்கடா போங்கடா என்று சொல்லி நமது நாட்டிற்கு சமாதானம் தேடி தந்த சமாதான புறாவே, சமாதான கோழியே, சமாதான காடையே, சமாதான கௌதாரியே. ஜானி, உன்னை எதுக்காக கூட்டிட்டு வர சொன்ன தெரியுமா? சார், பக்கத்துல பெரிய பங்களா இருக்குது, அதுக்கு பெரிய பெரிய மனுஷங்களா வருவாங்க. அவங்க வரும்போது இவன் அந்த பக்கம் போக கூடாது. அது மட்டும் இல்லாம கலண்டா பண்ற லிஸ்ட்ல இவன் பேர் இருக்குது. அதனாலதான் அவனுக்கு கூட்டிட்டு வந்தா. மறந்துட்டீங்களா? அது எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் கேட்டீங்க? சார், அப்ப நான் உள்ள உட்காரதா இங்கே உட்காரதா? நீ உள்ளே உட்கார வேண்டாம், வெளியே உட்கார வேண்டாம். பாரு, அந்த பெரிய வீட்டுல விசேஷம் நடக்குது, நிறைய விஐபி எல்லாம் வருவாங்க. நீயே உன் பசங்களும் அந்த பக்கம் போக கூடாது. அவ்வளவுதானே சார். அந்த பக்கம் என்ன சார், அந்த திசைக்கே போக மாட்டேன் சார். ஏ வண்டாரே வண்டாரே, ஏ வண்டாரே வண்டாரே, டுல்கரே டுல்கரே, டுல்கரே டுல்கரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே குட்டாரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே, குட்டாரே குட்டாரே, ஆக்ஷன் ரிப்ளே குட்டாரே. ஐயோ, உண்மைதான் மாட்டேன். நீ என்ன சொல்றீங்க? பண்ணு. நான் சொல்லலாமா? ஏன் தான் சொல்லிச்சது. தம்பி தம்பி, என்னை காப்பாத்துங்க தம்பி. இந்த அம்மா என்ன அடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு வருது தம்பி. அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? ஐயோ கேளுங்க தம்பி. தம்பி, இந்த அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பேமானி, புறம்போக்கு, உருப்படாதவன்.
வச்சுக்கிறியா? அப்புறமா வச்சுக்கிறேன் உனக்கு. பத்திரம் இதையும் விட்றா. வச்சு தம்பி. இந்த கிளி ஜோசியத்துல இந்த பொம்பளை மகனை பத்தி புட்டு புட்டு வச்சுட்டேன். அது அப்படியே பலிச்சு போச்சு. ஏய், அது என்னது உருவிடாத தம்பி. இந்த பொம்பளை நீ உங்களை பார்த்த உடனே அமைதி ஆயிடுச்ச. உங்க முகத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? உன்ன மாதிரியே தான் இவரும். நீ கிளிய புச்சி கூண்டுல போட்ட, ஆ. இவர் மூஞ்ச புச்சி கூண்டுல போட்டாரு. நீ கிளி ஜோசியம், இவர் மூஞ்சி ஜோசியம். ஆ. ஏ கைட்னாரே கைட்னாரே, டேய் இன்னொரு தப்படா. ஏ கைட்னாரே கைட்னாரே. அம்மா இங்க வாங்க. ஆ. இந்த பொம்பளைக்கு மகனா நீங்க? என்னோட அம்மா தான் அவங்க. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? கிளி ஜோசியப்படி இப்போ உனக்கு அற விழும். ஆ, தம்பி ஹாய். கிளி கொண்டு அது என்னது இனிமே எந்து தம்பி? ஓடு போ. ஓடு ஏய், குப்பை ஓடு தட்டு போ. ஓடு. சந்தியா எங்க போயிட்டா இவ? சந்தியா, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சந்தியா பாத்தீங்களா? நீங்க யாரு? என் பேர் வினோத். நான் இந்த ஃபேமிலிக்கு க்ளோஸ் ரிலேஷன் கிடையாது. சந்தியாவை எப்படியாவது கவர் பண்ணி ரிலேஷன் ஆயிடலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சந்தியாவை எங்கேயோ பாத்தீங்களா? இப்பதான் என்னுடைய ஆளைய பாத்திருக்கேன். இவரா? இப்பயே ஒருபடி கீழே இருக்காரு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத படா. சொசைட்டி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுதே. தேங்க் யூ. Where's your husband now? அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நாளைக்கு வந்துருவாரு. சரி படிக்குமா? சொல்லு. எங்க சந்தியாவை காணோம்? சந்தியாங்கம்மா. எங்கதானே எங்கேயோ இருந்தா. சந்தியா சந்து, சந்தியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? இதெல்லாம் இங்க வேண்டாமே. எனக்கு இந்த கூட்டம்னா ரொம்ப அலர்ஜி. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன சந்தியா இப்படி கேட்ட? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். ஐடியா, shall we go for a drive? கார் எடுத்து ஜாலியா வெளிய போலாமா? கார் எடுக்க முடியாதே. ஜீப் எடுக்க முடியுமே, வெளிய தான் நிறுத்திருக்கேன். டிங் டாங் டோங். சந்தியா, இப்படி ஒரு இனிமையான அனுபவம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நானும் நினைக்கவே இல்ல. ச்சே. என்ன சந்தியா, ரொமான்டிக்கா நம்ம ரெண்டு பேரும் போக வேண்டிய ஜீப் ஜேர்னி இது. இதுல போய் பின்னாடி 4 கிளீனர் உட்கார வச்சியே. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸா இவனுங்க சாப்பிடுவானுங்க, தூங்குவானுங்க. அதை தவிர ஒண்ணும் தெரியாது இவனுக்கு. ஏய் நான் கராத்தேல black belt champion தெரியுமா? பெரிய பிளாக் பெல்ட். நான் கூட தான் நேற்று ஈவினிங் ஒரு பெல்ட் வாங்கிக்கிறேன். கட்டிருக்கேன், பாக்குறியா? நான் சூப்பரா பிரேக் டான்ஸ் ஆடுவேன். நான் பிரேக் போடலனா நீ வண்டிக்குள்ளேயே டான்ஸ் ஆடிடுவேன். வண்டியோட உருண்டை வச்சுக்க, எறும்பு கூட மிஞ்சாது. இவங்க ஃபுல்லா கடை விடுறாங்க சந்தியா, நம்பாத. சரி நீ தான் நம்புற மாதிரி சொல்லலாம். ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது, எதான்னு சொல்றது. வேணா சாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஐ அம் a champion in all car races. Is it? ஆமா, லாஸ்ட் வீக் 16 ரேஸ்ல நான் ஓட்டுனேன். நீ பாக்கற? பாத்தனே. பாத்தியா? அப்படினா நான் சேலத்துல ஓட்டுனேன்னு நினைக்கிறேன். நன்றி கெட்டக்கு பாலு நல்லு ஊட்டி வளர்த்த என்னையே காட்டி கொடுக்குது. ஏப்பாடா. ஜோஷியா, எப்படி உனக்கு தெரியும்? இவர் பெரிய மர்ம யோகி. உன் கண்ணே சொல்லுதடா நீ யாருன்னு. பார்த்தா? என்கிட்டே வந்து திருடுறியா நீ? ஏயா, உன் வீட்டுல வந்து உன் பொருளை திருடினா அது திருட்டு, என் பொருளை எடுக்க வந்தா அது திருட்டா? பாத்தியா? அது நன்றி கெட்டதுங்க. அம்மா 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 பாருங்கம்மா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்கம்மா. ஏய், குடுத்துறா. நீ அந்த கிளிய வச்சுட்டு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, பச்சைக்கிளி சூப். ஆ? யாரா சொல்லிருக்கான், சாப்பிட்டா குரல் தூளா இருக்குமா. ஐயா, எந்த புண்ணியவான் சொன்னது? அது தப்பா சொல்லி இருக்கான். அது கிளி சூப்பு இல்ல தம்பி, பின்ன? எலி சூப்பு. யோ பீலா உரியா? பீலன்னா? அதான் என் ரீலு. ரீல்னா? யோ டகலியா? டகுலுன்னா? சுச்சோ, எங்க தாய்மொழி தெரியாம எங்க குப்பத்துக்கே வந்து ஜோசின்னு சொல்றியா நீ? எல்லாம் போய் தானே தம்பி. என் ஜோசியம் எப்ப? பூசாரே ஹரிராமா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன மிருகமாக்காத நீ. இருடா, சாணம் புடிச்சிட்டு வர்றேன். அகிலாண்டேஸ்வரி தாயே, என்னை காப்பாத்துமா, என்னை காப்பாத்து. இல்லடா. ஜானகிராமா, இந்த வயசான காலத்துல என்னால ஓட முடியலப்பா. என்னால ஓட முடியலடா. என்ன விட்டுரு. புடி 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 அவன். இன்ஸ்பெக்டர் சார், என்ன நீங்களாவது காப்பாத்துங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்கார முன்னாடி? குமாருங்க சார், நேர்மையான போலீஸ்னு சொல்லுங்க சார். தேங்க் யூ. அப்ப வெட்டறேன். பூசாரி ஏன் வெட்ட வர்ற? கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். சார் இந்த பின்னாடி இல்ல சார், கதைக்கு பின்னாடி வாங்க சார். ஃபிளாஷ்பேக்.
டெல் மீ அப்படின்னா சொல்லு எனக்கு சொல்லு எனக்கு ஆ. ஆ. மாயி அங்காள பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஐயா வெட்டலாங்களா? சமயபுரத்தாளே அன்னை அபிராமியே ஐயா வெட்டலாங்களா? கொண்டாட அம்மா தாயே இந்த ஊரையும் மக்களையும் நல்லபடியாக வாழ வைக்கணும் தாயே. ஐயா வெட்டலாங்களா? இருடா, ஆடு சம்மதம் கொடுக்கலன்னா தெய்வ குத்தம் வரும். அப்ப சீக்கிரம் கேளுங்க. ஏற்றுவான் குடிக்க என்னங்க சாமி தீர்த்தம் விகரத மகரத விகரத விக்கண்ட ரூபம். ஆடு தலையாட்டி சம்மதம் கொடுத்துருச்சு, இனிமே வெட்டலாம். லிகண்ட வகண்ட லிகண்ட யவண்ட ரூபம். நம்ம பூசாரி கூட தலையாட்டி சம்மதம் சொல்லிட்டாரு. வெட்டிடலாமா? ஐயோ என்ன விட்டு ஜானி, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஜானி, யாராவது காப்பாத்துங்க. இதுதான் சார் நடந்தது. ஐசி அப்படின்னா நான் பார்த்தேன். அப்புறம் ஏன் சார் கேட்டீங்க? அவன் பாருங்க சார், அவன் போயிட்டான். நான் யாரையாச்சும் வெட்டணுமே சார். அப்ப இந்தாங்க.